தமிழ் நியூஸ் நேரல் கண்முடக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம். சார், இப்போ போலிங் முடிஞ்சிருக்கு. இப்போ உங்கள் களத்திலேருந்து பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். இப்போ பல முக்கிய நட்சத்திர வேட்பாளர்கள் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க, கடந்த பேட்டியில் நமக்கு சொன்னது ஒரு ஸ்வீப் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல கூறுகளை விளக்கி தெளிவுபடுத்தினீங்க. இப்போ முதல்ல நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய திரு சீமான்லேருந்து துவங்கலான் இருக்கேன். திரு சீமான் அவர்கள் இந்த முறை சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? வரக்கூடிய சோர்ஸ் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற கருத்தை தான் சொல்கிறாங்க. சீமான் ஒரு லீடருக்குன்னு ஒரு ஓட்டு வரும். அந்த லீடருக்கு இந்த வாக்கு சீமானை வெற்றி முகட்டு கொண்டு போக நான் கருதுறேன். அந்த வகையில் பிரசாத் மற்ற மதுரை ஹைகோர்ட் அட்வொகேட்னாலும் சரி, ஒரு வல்லம்பர் சமூக என் ஃப்ரெண்டு ஒருத்தர்னாலும் சரி, சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது காரைக்குடி சென்றிக்கா நம்மளோட தகவல்களை அவங்க சொல்கிறாங்க. அது நம்மளோட மேக்ரோ அனாலிசிஸோட ஒத்து தான் இருக்குது. லீடருங்க முறையில் எம்ஜிஆருக்கு அதிமுக எடுத்த 30 விழுக்காடு வாக்குங்கும் போது அவர் 60 விழுக்காடு வாக்கு எடுத்தார். ஜெயலலிதா 20 சம்திங் எடுக்கும்போது போடியில் 50 விழுக்காடு வாக்கு ஜெயலலிதா எடுத்தாங்க. விஜயகாந்த் 40 விழுக்காடு எடுத்து ஜெயித்தார். கமலஹாசன் அதன் வாக்கோட அவர் லீடர்ஷிப்புக்கு நிறைய வாக்கு வந்தது. சீமானுக்கும் அவர் லீடர்ஷிப்புக்கு 20 விழுக்காடு வாக்குக்கு மேலே திருவெற்றியூரில் வந்தது. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவராட்டு பல விஷயங்களை முன்னெடுத்து நிற்கும்போது காரைக்குடியில் அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக பிரகாசமாக இருக்கா தான் நான் பார்க்குறேன். அங்கே அந்த தொகுதி சென்ட்ரிக்கில் சீமான் எதிர்ப்பு வாக்குகள் அப்படிதான் செட் ஆயிருக்கு அப்படின்றாங்களே, எப்படி பார்க்குறீங்க? சீமான் ஒரு லீடராக வர்றாரு. சீமான் எதிர்ப்பு வாக்குகள்னு சொன்னால் காங்கிரஸ்காரர்கள் தான் சீமான் எதிர்ப்புல முக்கியமாக இருக்கணும். விஜய் தரப்பும் உள்ளுக்குள்ள சீமான் எதிர்ப்பாளர்கள் தான் வெளியே காட்ட மாட்டாங்க. மற்றபடி சீமான் எதிர்ப்பாளர்னால் டைரெக்டாக காங்கிரஸ்காரங்க தான் அரசியல் ரீதியாக. ஓகே, அப்போ சீமான் வெல்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. லீடர் இமேஜில் சீமான் வெல்வதற்கு வாய்ப்பு. ஓகே சார், இப்போது ஓவராலாக இப்போது மண்டல வாரியாக கேட்கலான்னு இருக்கேன். இப்போ சவுத்தில் இப்போ நிற்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ குமரியில் இப்போ நீங்கள் குமரி சார்ந்தவர் என்பதனால் இப்போ தலவாய் சுந்தரம் இருக்கார். இப்போ மதுரையிலேருந்து நம்ம எடுத்துட்டோம், கடம்பூர் கோவில்பட்டில் கடம்பூர் ராஜு, இது மாதிரி மாஜிகள்லாம் போட்டியிடக்கூடிய தன்மை. கடம்பூர் ராஜு, எஸ்ஐக்கு சுப்பையா, அவர் கிருஷ்ணமுரளி, தலவாய் சுந்தரம், இவங்களோட தனிப்பட்ட செல்வாக்கையும் இவங்களுடைய மக்கள் தொடர்பையும் நான் குறைச்சி மதிப்பிடக்கூடியவும் இல்லை, ரெகனைஸ் பண்ணக்கூடியவன் தான். அதனால தான் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கில் தான் லோக்கல் லீடர்ஸாக அவங்க களத்துக்குள்ளே நிற்கிறாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் நான் மைனஸ்ன்னு வைக்கிறது எடப்பாடிக்கு லீடர்ஷிப்னு வைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்ய போறாங்கிறது பார்க்கணும். நான் இவங்களுக்கெல்லாம் மைனஸ்ன்னு வைக்கிறது எடப்பாடிக்கு லீடர்ஷிப் மைனஸ்ன்னு வைக்கிறேன். ஸோ அவங்களுடைய மக்கள் பணியையோ ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியையோ நான் என்னைக்குமே நான் குறைச்சி மதிப்பிடவும் கிடையாது. தலவாய் சுந்தரம் ஒரு லோக்கல் லீடர், எஸ்ஐக்கு சுப்பையா எல்லா சமூகத்திலையும் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு மறவர் சமூக சகோதரர், கிருஷ்ணமுரளிக்கும் மறவர் சகோதரர் எல்லாருக்கும் அது இருக்குது. கடம்பூர் ராஜுக்கு பல சூழ்நிலைகள் ஒரு சாப்பிட்டான ஆளுன்னு அவருக்கு பல விஷயங்கள் கை கொடுக்குது. இந்த 4 பேருக்குமே லோக்கல் லீடர்ஷிப் தெளிவாக இருக்குது. பட் எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் தான் அந்த 4 பேருக்குமே மைனஸ்ன்னு என்னோட பார்வையாக நான் வைக்கிறேன். மேலும் தென் மாவட்டத்துக்கு ஃபுல்லாக திமுகவுக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் அரசியல் அரங்கத்துக்குள்ள தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக வரணுங்கிற அடிப்படையில் அவர் 2024 மக்களவை தேர்தலும் போது காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றிக்காக நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவு களமாடினார். அவருடைய பங்களிப்பு நயனார் ஜெயிப்பாருங்கிற சூழ்நிலையில் நயனார் நாகேந்திரன் தோல்விக்கு ராபர்ட் ப்ரூஸ் வெற்றிக்கு அனிதா ராதாகிருஷ்ணனோட பங்களிப்பு அசாத்தியமானது. அதுபோல் ஓபிஎஸ்க்கு ஒரு இந்து கன்சால்டேஷன் வரும்னு சொல்லும்போது அதை காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் ஆட்டு இனி ஒரு துலுக்கர் நம் தோழர்னு பாரத விலாஸ் சிவாஜி பட பாட்டெல்லாம் பாடி நவாஸ்கனி, அவர் நம்ம நண்பர் தான் நவாஸ்கனியும், ஐயா பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக தான் நம்ம நின்னோம். பட் அந்த களத்துக்குள்ள ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் ஆட்டு ராமநாதபுரத்துக்குள்ள நுழைஞ்சி நாடார், தேவேந்திரகுல வேளாளர், யாதவர் போன்ற வாக்குகளை திமுக கூட்டணிக்காக திரட்டினதில் அனிதாவோட பங்கு பெரிய பங்கு. அதே மாதிரி திருநெல்வேலியில் ராக்கெட் ராஜா, அந்தோணி இவங்களெல்லாம் பயன்படுத்தி அந்த காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அங்கேயும் உருவாக்கி காங்கிரஸை ஜெயிக்க வச்சதில் அனிதாவுக்கு ஒரு பங்கு பெருசு. அதே மாதிரி அவர் இந்த சட்டமன்ற தேர்தலையும் பல தொகுதிகளில் அவர் தன்னோட திருச்செந்தூரையும் பார்த்துக்கிட்டு பிகைண்ட் த சீன் இருந்து தன்னோட பங்களிப்பை செய்கிறார். எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே பொறுப்புன்னு ஏரியா கொடுத்தாலும் கூட அவரும் தன் பங்குக்கு அந்த பணிகளை அனிதா ராதாகிருஷ்ணனும் திறம்பட எடுத்து செய்கிறாருங்கிறது கண்கூடா நானே நேரில் பார்த்துட்டு வந்தேன்.
சாத்தூர்ல நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? நயனா நாகேந்திரன் திறமையான ஒரு சகோதரர். என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தனக்கு சாதகமாக திருப்பி, மோசமான வாய்ப்புனாலும் அதை சாதகமாக திருப்பி அதை மேம்படுத்தி கொண்டு போகக்கூடியவர். பட் அவருக்கு வந்து சில சூழ்நிலையால் உள்ள எதிர்ப்புகள் வந்து அவருக்கு ஒரு பாதகத்தை கொடுக்கலாம். சசிகலா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அங்கே நிப்பாட்ட வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எஸ்சிக்கு ராஜா வந்து முக்குலத்தோரை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அன்னைக்கு ரெட்டலையிலே ஊறி தெளிச்ச முக்குலத்தோர்களை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 2024 திருப்பினால அந்த தம்பியோட பங்கு பெரும்பங்கு. அவன் ஒரு லீடராட்டே வளர்ந்து வர்றான் அந்த சமூகத்திலிருந்து. இப்போ அவரே கேண்டிடேட்டாக நிற்கும்போது வந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் சில பிரச்சனைகள் அதிலெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பேக்கிங் அங்கே உருவாயிருக்குது. ஸோ நயினாருக்கு ரெண்டு பக்கமும் ஒரு தாக்குதல் இருக்குது. அதே வேளையில் அரசியல் ரீதியாக நயினார் வந்து திமுகவோட அந்த தொகுதியில் அதிக பணம் கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு தகவலும் வருது. ஜெயபிரகாஷ் மதுசூதனுக்கு சகோதரி மகன் வந்திருந்தார், நம்ம டிபேட்டில் தான் வந்திருந்தார். வெரி நைஸ் மேன். சில விஷயங்கள் சொல்லும்போது அந்த இதுகளை சொல்லி அவர் நாங்கள் பண்ணணும் இது பண்ணணும் அவர் சில இதுகளை சொல்கிறாரு. ஸோ நயினாருக்கு வந்து ஒரு டப் சீட்டுனாலும் கூட அவர் போராடும் பணத்தோட தனக்குள்ள பாதிப்புகளை சரி பண்ணி மேலே வர பார்க்கக்கூடியவருங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் எடப்பாடி லீடர்ஷிப் தான் இங்கேயும் காயும். ஓகே, எல்லாத்துக்குமே அந்த எடப்பாடிங்கிற ஒரு ஐகான் தான் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி எஸ்சிக்கு ராஜா வந்து நயினாரை திட்ட முடியாத, எடப்பாடியை தானே திட்டுவாப்புல சசிகலாவுக்காக. எஸ், ஓகே. இப்போ மதுரையில் 10 தொகுதிகள், அதில் பெரிய பெரிய முக்கிய மாஜிகளும் நிற்கிறாங்க, அமைச்சரும் நிற்கிறாங்க. மதுரை எப்படி இருக்கும்? குறிப்பாக இப்போ ஆர்வி உதயகுமார், செல்லூர் ராஜு, இப்போ இவங்கெல்லாம் முக்குலத்து சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்கெல்லாம் தங்களோட தனிப்பட்ட செல்வாக்களை வென்று சசிகலாவோட சபதம் பலிக்குதான்னு பார்ப்போம். தனக்கு துரோகம் பண்ண முக்குலத்தோர் லீடர்கள் எல்லாம் வீழ்த்தணுங்கிற மாதிரி சபதம் எடுத்து சசிகலா பணபலம் எல்லாமே வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வீழ்ந்து எடப்பாடியும் வீழ்ந்தாதான் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் வரும், அவங்கள சுற்றி ஒரு அரசியல் வரும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களோட முயற்சி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு காலத்தில் அவங்க பெரிய தலைவராகி இருக்க வேண்டிய இடத்துல நாம தான் அடித்தோம். என்றைக்குமே அரசியலில் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. இப்போ சசிகலா நம்ம என்ன இது பண்ணுறதோ நமக்கு தேவையில்லை. எஸ்சிக்கு ராஜாங்கிற ஒரு பலம் தான். நாங்குநேரில் அந்த என்கவுண்டர் வெள்ளத்தோரை அந்த கம்யூனிட்டியில் ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க சகோதரர்கள், அவர் ஒரு பலம் தான். இப்படி நிறைய பலமான கேண்டிடேட்லாம் அவங்க போட்டிருக்காங்க. என்ன வாக்கு வருது, எந்த அளவுக்கு லோக்கல் எடப்பாடி கூட நின்ன தேவர்களை தோக்கடிக்கிறாங்க, எடப்பாடியை வந்து அளவு பலகீனப்படுத்துகிறாங்க, அதுக்கு பிறகு அவங்க மையமாக வச்சு இந்த அரசியல் எப்படி வருதாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா காலத்திலையும் நம்ம அவங்கள ஏற்றுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால இப்போ அவங்களுக்கு ஆதரவாட்டும் இல்லை, எதிர்பார்ட்டும் நம்ம இல்லை, எதிர்பார்ட்டும் இல்லைங்கிறது தான் பதிவு பண்ணுறோம். மதுரை மத்தியில் பிடிஆர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சுந்தர்சி இப்போ ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குறாரு பாருங்க, கடைசி நேரத்தில் கண் கலங்கிட்டாரு. அதாவது பிடிஆர் காசு கொடுத்து ஓட்டு. ஆமாம் ஆமாம், அவங்கள காசுக்கு ஓட்டுங்கிறது 5-6% ஓட்டு இருக்கத்தான் செய்யுது. பட் பிடிஆர் ஆன் பாலிசி அதை வாக்கலை. ஸோ அந்த பாலிசியில் ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் அவருக்கு ஓட்டு போடலாம். எல்லாத்துக்குமே வந்து விஜய் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் எல்லாத்துக்குமே வந்து பலமாக இருக்கதா நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ கொங்கு மண்டலத்தில் இப்போ கரூர்லேருந்து திரு செந்தில் பாலாஜி அங்கே போயிருக்காரு, கோவைக்கு போயிருக்காரு. கோவை நிலவரம் எப்படி இருக்கும்? குறிப்பாக செந்தில் பாலாஜி கோவை தெருக்கில் எப்படி இருக்கும்? நான் செந்தில் பாலாஜி பலமுறை சொல்லிட்டேன். ஜெயலலிதா மிகப்பெரிய ஆர்கனைசர், ஜெயலலிதா வழியில் ஒரு பெரிய ஆர்கனைசராக ஸ்டாலின் இருக்கிறாரு. கலைஞர் மாதிரி ஸ்டாட்டஸ் வைஸ்டாக இல்லை. ஸோ ஸ்டாலின் பெரிய ஆர்கனைசருங்கிறதுக்கு அவர் சரியான ஆர்கனைசரை ஜெயலலிதா பாயிண்ட் பண்ணி பிக்கப் பண்ண மாதிரி பிக்கப் பண்ணணும். அந்த இடத்துல ஜெயலலிதாவால் ஒரு பெரிய ஆர்கனைசர்னு நிரூபிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அந்த டீமை வந்து ஸ்டாலினும் தெளிவாக பயன்படுத்துகிறாரு. அது உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு சொல்லிட்டேன், நான் பலமுறை சொல்லிட்டேன். அதில் இந்த வெற்றி கண்டு நிரூபித்தது. இந்த முறையும் அவங்க வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதை மையமாக வச்சு அவங்க ஆர்கனைசிங் இதுகளை பண்ணுறாங்க. அது ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய அசெட். செந்தில் பாலாஜி காதை வச்சு முட்ட முடியாது, கொம்பை வச்சு முட்ட தான் முடியும். அதிமுகவில் இருந்த இந்த கொம்பான செந்தில் பாலாஜி வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய அசெட்டு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய நண்பர்னு செந்தில் பாலாஜி சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமியை அவர் வந்து செந்தில் பாலாஜி மேலே கொலை வெறியை காட்டுவார். அதே மாதிரி அவர் கொலை வெறி காட்டக்கூடிய இன்னொரு ஆள் அண்ணாமலை. சார், கோவை வடக்கில் வானதி அம்மா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார்? நான் சொல்கிறேன் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பு எல்லாத்துக்குமே மைனஸ் தான். வானதி சகோதரி. ஓகே, இல்லை தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணிக்கும் அந்த அளவுக்குலாம் வைப்பீங்க, அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு. வேலுமணி ஒரு லோக்கல் லீடராக இருக்கிறதுனால அவர் ஜெயித்து வர்றது தான் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் கூடுதல் செக்காக இருக்கும். ஓகே சார், அவினாசியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உங்கள் சகோதரர், அவர் எப்படி சார்? சகோதரர் மத்திய அமைச்சராகட்டே இருக்கலாம் என்றாலும் சகோதரர்
வந்து கேபினெட் அமைச்சராக ஆகணும்னு தான் நம்ம ஆசை. ஓகே. எம்எல்ஏ ஜெயித்தாலும் ரிசைன் பண்ணிடுவார். அவர் வந்து மோடி கூட இருந்து ஜனநாயகம் படத்தை சென்சார் போர்டு இது பண்ணுறதுல இது தீய சக்தி, நம்ம ஆளுங்க புரியாமல் இருக்கிறான், நீங்கள் தான் மோடி கிட்ட புரிஞ்சு இது பண்ணுங்கிறதுல மோடிக்கு கருத்தை செயல்படுத்தினதுல சகோதரர் வந்து சிறப்பாக செயல்பட்டார். ஓகே, அவருக்கு நல்ல சாதகமான தொகுதி, நல்ல வாக்கு பலமும் என்டிஏ அணிக்கு அதிகமுள்ள தொகுதி. விஜய் ஃபேக்டரி என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். பிற மாஜிகளுக்கும் அதே நிலை தானா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லா இடமுமே விஜய் ஃபேக்டரிங்கிறத வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ல. அப்ப இதை மீறி தான் ஜெயிக்கணும் எல் முருகனோ பொள்ளாச்சி ஜெயராமனோ. ஓகே ஓகே ஓகே. விஜய்ங்கிறவரு எடப்பாடியை தான் டேமேஜ் பண்ணுவார் நான் சொல்லிட்டேன். இதுதானே இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்றவங்கலாம் இப்போ நல்லாவே வைட்டமின் எம்மை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அதை விட தாண்டி எதிர்த்தரப்பும் பண்ணியிருக்காங்க. பட் விஜய் ஃபேக்டருங்கிறது வந்து எடப்பாடி தரப்புக்கு ஒரு மோசமான ஃபேக்டர். காரணம் அவங்க வந்து விஜயை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் தூக்கி விட்டுட்டாங்க. சார், இப்போ விஜய் விவகாரத்தில் அவர் சொன்னார், நம்மளை நம்பி வர்றவங்கள வந்து நம்ம அரவணைக்கணும், ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிலாம் சொன்னார். நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து பலம் நிரூபிக்காதவர்கிட்ட 1% கட்சி கூட வந்து வராது, கிருஷ்ணசாமி 40 சீட்டு கேட்பாரு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவர் தன்னந்தனியாக தான் 106 வேட்பாளரை பிற கட்சியிலேருந்து இறக்குமதி செஞ்சு அவர் வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ அப்படிப்பட்ட இப்போ விஜய் நீங்களும் பல விஷயங்கள் சொன்னதில் 10ல் 8 சரியாக இருந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, விஜய்க்கு அரசியலை கட்டுப்படுத்தினது மட்டுப்படுத்துறதுல எங்கள் ஆர்டி டீமுக்கு முக்கிய பங்குன்னு சொல்கிறீங்க. நான் மட்டும் இல்லை, என் தம்பி கண்ணன், பிரசாந்த், ரிஷி சார், நிறைய பேர் பேரை சொல்ல முடியல. எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே விஜய்க்கு மோசடித்தனத்தையும் அந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸையும் அந்த டாக்டிஸையும் டகால்ட்டியும் உடச்சி தள்ளணும்னு எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த டீமில் நிறைய பிற நடிகர்களோட ரசிகர்களும் நம்மளை அதை ஏற்றுக்கிட்டு வராங்க. ஸோ அந்த டீம் சார்பாக நான் நின்று முகம் காட்டி விஜய்க்கு எதிராக செய்த வேலைகளை நீங்க சொல்றீங்க. நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு பயம் வரமாட்டான்னு சொன்னோம். சொன்னீங்க, கடையெல்லாம் திறந்து போட்டீங்க, ஒருத்தர் வியாபாரத்துக்கு வரல அப்படின்றது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்னு நம்ம சொன்னோம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் நம்பி ஒருத்தர் கூட வரல. அது சீமான் முதல்ல சொன்னாரு, தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் உங்க கூட யாரும் வரமாட்டாங்க. விஜயகாந்தாவது 8-10 நிரூபிச்சாருன்னு சொல்லி அவரோட அணி அமைச்சாருன்னு சொன்னாப்புல. அடுத்து காங்கிரஸ் வரும்னு சொன்னாப்புல. இப்போ காங்கிரஸ் விஷயத்துல நமக்கு காங்கிரஸ் அந்த குடும்பம் நமக்கு எதிரி, அப்படிதான் நம்ம இது பண்ணுவோம். ஆனா ஃபேக்ட்டை நீங்க சொல்வீங்க. இங்க காந்தி குடும்பத்துக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, நாடாளுமன்ற செக்மெண்ட்ல அவங்களுக்கு உதவும், திமுகவுக்கு உதவும், நீங்க அது ஓப்பனாக சொல்றீங்க. உண்மைதான். அப்துல் ஹக்கீம் நம்ம கரெக்டா நம்மளை ஃபாலோ பண்றீங்க. மற்ற ஆங்கரோட தம்பி நம்ம என்ன பேசியிருக்கோம் ஏது பேசியிருக்கோம் கரெக்டாட்டே வர்றதுக்கு மகிழ்ச்சி, நன்றி. ஸோ அந்த குடும்பத்துக்கு நமக்கு எதிரினாலும் கூட அந்த காங்கிரஸ்ல சேர்ந்த அன்பாலன் யாதவ் மற்றும் காங்கிரஸோட நம்ம நண்பர்கள் மூலமா ஏஐசிசியில் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கேள்விக்குறி, காங்கிரஸ் இதில் போனால் 21 காங்கிரஸ் இதில் போனால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்கன்னு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் சிக்கல் ஆகுங்கிறத நம்ம சொல்லும்போது அது கடைசியாக இதில் நம்ம கருத்தை விட இந்த கருத்தின் வலிமையை சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எடுத்துக்கிட்டு அதை சக்சஸ் பண்ணிட்டாங்க. செல்வ பெருந்தகை அட்டவணை பிரிவு சகோதரர் வந்து அதுல மாணிக் தாகூரை தட்டி தூக்கி துரத்துக்கு வீசிட்டாரு. அட்டவணை பிரிவு சமூக சகோதரர் ஜோதிமணியை தட்டி தூக்கி துரத்துக்கு வீசிட்டாரு. இதெல்லாம் என்னால்தான்பா பேச முடியும். செல்வ பெருந்தகை மாணிக் தாகூரையும் ஜோதிமணியும் தட்டி தூக்கி துரத்தி வீசி போட்டுட்டாங்க. உண்மை, மனச்சாட்சிப்படி நியாயத்தை சொல்றோம். அப்ப இந்த நம்ம கருத்து அங்க வந்து எடுபட்டுச்சு. அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நம்ம சொன்னதுல அவருக்கு கனவு கண்ட காங்கிரஸ் கூட்டணியும் காலி ஆயிட்டு. ஏன்னா காங்கிரஸ் விஷயத்துல நான் போய் உள்ள நுழைய மாட்டேன், மோடிஜி ஆளு நம்ம. அப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ள மற்ற காங்கிரஸ்காரங்கள்ட்ட நம்ம அலர்ட் பண்ணி அவங்க அதை பார்த்துக்கிட்டாங்க. சொல்ல இடங்கள்ல அன்பாலன் யாதவ் போன்ற நம்ம பிற்படுத்தப்பட்டோர் பேரமைப்பில் இன்னைக்கு ராமதாஸுக்கு எதிரான கூட நண்பர்கள்லாம் அந்த கருத்தை காங்கிரஸ் தலைமைக்கு முன்னெடுத்தாங்க. ஸோ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் கூட்டணி யாருமே வரல. அடுத்து திருமாவளவன் அவர் சிஎம்னா வெளியே வருவார் அல்லது வரமாட்டாருங்கிற நிலைமைக்குள்ள அதுவும் இவர் கூட கூட்டணிக்கு வரல. தேமுதிக அது அவங்க தேமுதிக ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க இல்லைன்னு. என்றாலும் அவங்க திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து இவரை ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனா பார்க்கல. அப்போ இவரை யாருமே அலையன்ஸ் ஆப்ஷனா பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. பட் ராமதாஸையும் சசிகலாமே அவர் தான் வேண்டான்னு முடிவெடுத்தார். அது அவருக்கு ஒரு நல்ல முடிவா தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா பிரசாதி இந்துக்களுடைய வாக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவா தான் இருக்கணும். பட் அவருக்கு கூட்டணி வாய்ப்பு எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்தால வந்து அவரு ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணார்.
அப்போ இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸ் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றின மோடி உனக்கு தீய சக்தி, நம்பிக்கை துரோகம், எமர்ஜென்சி, அதிகார சூறையாடல், ஊழல், வாரிசு அரசியல் பண்ண ராகுல் உனக்கு தூய சக்தியா? அப்போ அந்த இடத்துக்குள்ள அடி விழுன்னு 8ஆம் தேதியை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இத்தனைக்கும் தமிழிசை, நயினாறு, மற்ற பாஜக தலைவர்கள் எல்லாமே வந்து கேமாலி கமிட்டி அது இது எல்லாமே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு சூழ்நிலையில நம்ம 8ஆம் தேதியை நம்ம 9ஆம் தேதி படம் ரிலீஸு அடி சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் சொன்னோம். அந்த ட்ரீட்மெண்ட் அதுல தெளிவா வந்தது. ஒருவேளை படம் ரிலீஸ் ஆயிருந்தோம்னா அது சிவகார்த்திகேயன் படத்துக்கிட்ட என்ன ஆகுமோ அதுன்னு சொல்ல முடியாது. பட் இவர் தான் பெரிய ஸ்டார்னு சொல்லும் போது பெரிய லெவலில் கூட அது போயிருக்கலாம். ஒருவேளையில அது வராதது சிவகார்த்திகேயன் படம் சோலோ ரிலீஸா வந்துடுச்சு, அது அவருக்கு லாபம். இந்த படம் வந்திருந்ததுன்னா பெரிய பம்பாடு பண்ணி பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அது இல்லாம நம்ம பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, அந்த ராகுல் மோடிஜி விஷயத்துல இன்னும் சில இதுகள் இருக்குது, அது வேற விஷயம். சோ இந்த புள்ளிக்குள்ள விஜயை கண்டெயின் பண்ணதுல நம்ம பங்கு பெரும்பங்கு அளப்பெரியது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறதும் யார் கூட்டணிக்கு வரமாட்டாங்கிறதும், இது கடைசி படங்கிற அந்த மாய்மாலத்தை அடிச்சு மோடிஜிக்கு எதிராட்டு ராகுலுக்கு எடுபடியா வந்ததுனால உள்ள அந்த இதை பண்ணதும் பெரியது. ஒருவேளையில அந்த படத்தை நம்ம முயற்சியில படம் ஸ்டாப் ஆனதுல அவருக்கு ஒரு சிம்பதி கூட கொஞ்சம் வந்திருக்கலாம். ஆனா ஒருவேளை படம் ரிலீஸ் ஆயிருந்தா அதோட தாக்கம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய அளவு வந்திருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ளேயும் அவரை இது பண்ணோம். குறிப்பா நம்மளோட பங்களிப்புங்கிறது வந்து சீமான் விஜய் கம்பாரிசன் அதுதான் நாளைக்கும் போக போகுது. சீமான் உறுதியான தலைவர், கன்சிஸ்டன்டான தலைவர், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவை ஏற்றிருக்கக்கூடிய தலைவர். இவர் இன்னைக்கு எடுத்திருக்கிறது புட்டிசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, ஒரு காட்டாற்று போல வரக்கூடிய ஒன் டைம் ஓட்டு அவ்வளவுதான். அது ஒன்றும் காங்கிரீட் ஓட்டு கிடையாது, ஒன் டைம் ஓட்டு. அதுவும் சொல்ல முடிஞ்ச பிறகு அந்த ஓட்டின் தன்மையை சொல்றேன். அந்த புட்டிசல் ஓட்டை வச்சு யாரும் கூட்டணிக்கு வருவாங்களா இதாங்கிறதெல்லாம் அடுத்தால பார்ப்போம். எப்படி பலன் நிரூபிக்காத இவர் கூட யாரும் கூட்டணி இல்லாம நம்ம அடிச்சு நம்ம நம்பி வருவார்களா ஒருத்தனும் வரல. புட்டிசல் ஓட்டை நம்பி யாரும் வராத அளவுக்குள்ள வேலையும் மற்ற வேலையும் நம்ம பண்ணுவோம். நம்ம டீம் அதுல தெளிவா தான் இருக்குது. பட் அவருக்கு ஒரு டிராக்ஷன் இருந்திருக்குது. இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு போட்டோன்னு சொல்றான். அதனால ஒரு வாக்கு வலிமை வரும். அதை நம்ம மறுக்கல்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டார் வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பற்றி ரொம்ப தெளிவாக எங்க நேரில் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.